ஏர்ட்ராப்ல $40 கிடைச்சிருக்குது. ஸோ இவர் என்ன சொல்லிங்கன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏர்ட்ராப் உண்டு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஏர்ட்ராப்ல அதில் சீசன் 1ல் ஒரு $40 கிடைச்சிருக்கான். ஓகே, இது ஏர்ட்ராப்ல இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல். ஓகே, ஏர்ட்ராப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த $40 எல்லாம் சின்ன அமௌண்ட் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கு, எனக்கும் பர்சனலாக நிறைய சக்ஸஸ் கிடைச்சிருக்குது. $1000, $2000, $3000-$4000 கூட ஏர்ட்ராப்ஸ்ல ஏர்ன் பண்ணிருக்காங்க ஆக்கள். ஓகே, ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஏர்ன் பண்றதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஏர்ட்ராப்ஸ் தெரியாத ஆக்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஏர்ட்ராப்ஸ் சொன்னா ஒரு புதுசா ஆரம்பிக்கிற கிரிப்டோ ஸ்டார்ட் அப்ஸ்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்க மார்க்கெட்டிங் பர்பஸுக்கு அவங்களோட கம்பெனியோட அவங்க கொண்டு வர ப்ராடக்டோட விஷயத்துக்கு நிறைய ஆக்களை டெஸ்ட் பண்ண வைக்கிறது மூலம், அப்படி இல்லாட்டி அவங்களோட ப்ராடக்டை நிறைய பேருக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக சில டாஸ்க்குகளை செய்ய சொல்லி, ஏர்லி அடாப்டர்ஸுக்கு சில டாஸ்க்குகளை செய்ய சொல்லி, அந்த டாஸ்க்குகளுக்காக அவங்க உருவாக்கி இருக்கிற அந்த கம்பெனியோட கொயினை ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு அவங்களோட கம்பெனி நல்லா போய், அதாவது அந்த கிரிப்டோ கரன்சி லான்ச் பண்ணக்குள்ள, அப்படி இல்லாட்டி வேற சென்ட்ரலைசேஷன் வரக்குள்ள, அதாவது அவங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்களோ அந்த கம்பெனி சக்சஸ் ஆக போகக்குள்ள, அந்த ப்ராப்ளம் சரியான ப்ராப்ளம் தான் சொல்லி அது நல்லா சக்சஸ் ஆகக்குள்ள என்ன நடக்கணும்னா, அந்த ஃப்ரீயா கிளைம் பண்ணின கொயின்ஸ் எல்லாம் பயங்கரமா பேர்த்தில் அந்த ஏர்ட்ராப்ஸ்ல கலெக்ட் பண்ணாங்க, செல் பண்ணுவாங்க. ஸோ ஏர்ட்ராப்ஸ்ல நிறைய வகையான ஏர்ட்ராப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்க டெலிகிராம் வெப் ஆப்னு சொல்லி அதில் என்ன சின்ன டாஸ்க் செய்கிற மாதிரி ஏர்ட்ராப்ஸ் இருக்குது. அப்படி வெப்சைட்டுக்கு போய் அவங்க சொல்ற விஷயங்களை செய்யற மாதிரி ஏர்ட்ராப்ஸ் இருக்கு. சில ஏர்ட்ராப்ஸ் ரெஃபரல்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. சில ஏர்ட்ராப்ஸ் உங்களோட Web3 வாலெட்டை கனெக்ட் பண்ணி இது டெஸ்ட் நெட்ல என்ன பிரிட்ஜ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி ரியல் எத்தூரியம் இல்லாட்டி என்ன கொயினை உள்ளுக்கு ஸ்டேக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி குட்டி என்னென்ன டாஸ்க்களை செய்ய சொல்லுவாங்க. சில ஏர்ட்ராப்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டாஸ்க் செய்யறதுக்கு நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில ஏர்ட்ராப்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டாஸ்க் செய்யறதுக்கு 100% ஃப்ரீ. ஓகே, உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஏர்ட்ராப்ஸ்ல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னா, 100 ஏர்ட்ராப்ஸ் வரும்னு சொன்னா 100மே சக்சஸ் ஆகும்னு சொல்லி எந்த கேரண்டியும் இல்லை. 100ல ஏதாவது 1 அப்படி 100மே ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வார ஏர்ட்ராப்ஸ்ல நீங்க கெஸ் பண்ணி இந்த ஏர்ட்ராப்பை மட்டும் செய்வோம், அந்த ஏர்ட்ராப்பை மட்டும் செய்வோம், ஸோ இது பொட்டன்ஷியலா போகும் சொல்லி நீங்க ஒன்றா கெஸ் பண்ணி செய்வீங்கன்னு சொன்னா உங்களால நிறைய பொட்டன்ஷியல் ப்ராஃபிட்களை பார்க்க முடியாது. அதனாலதான் நீங்க ஏர்ட்ராப் செய்யக்குள்ள நல்ல பொட்டன்ஷியலான ஏர்ட்ராப்ஸ்ல கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது யார் அதுக்கு பின்னால இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க, எந்தெந்த மாதிரி என்ன விசி ஃபர்முகள் பின்னுக்கு இருக்குது, அடுத்தது அவங்களோட சோசியல் மீடியாக்கள்ல எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க, அவங்களோட ஃபவுண்டர்ஸ் அவங்களோட டீம் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் ஒன்று வேணும். நல்ல ஏர்ட்ராப்ஸ்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்க கண்டினியூஸா நல்ல ஏர்ட்ராப்ஸ்களை ஃபார்ம் பண்ணி வருவீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒன்று பயங்கரமான ஜாக்பாட் அடிக்கும். ஓகே, எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த ஃபாலோவர்ஸ்ல கூட நிறைய பேர் ஏர்ட்ராப்ஸை மட்டுமே 100% அதை மட்டுமே செஞ்சிட்டு இருக்கிறார்கள் நிறைய பேரும் எனக்கு தெரியும். ஓகே, நல்ல சக்சஸ் கூட எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க அட்டென்ட் பண்ற எல்லா ஏர்ட்ராப்புமே சக்சஸ் கிடைக்கும், எல்லா ஏர்ட்ராப்ல இருந்தே உங்களுக்கு மணி கிடைக்கும்னு சொல்லி எந்த கேரண்டியும் இல்லை. நீங்க அதை நம்பிக்கையை விட்டுறாம பொறுமையா எல்லாத்தையுமே கண்டினியூஸா செஞ்சுட்டு போகணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஏர்ட்ராப்ஸ்ல கன்செப்ட். இது உங்களுக்கு லைவ் ப்ரூஃப். ஏர்ட்ராப்ஸ்ல மணி மேக் பண்றது பாசிபிள். இது ஜஸ்ட் $40 தான். இதை விட கூடுதலா நிறைய பேர் $1000-$2000 எல்லாம் ஏர்ட்ராப்ஸ்ல மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சாங்க நிறைய பேர். எனக்கும் நிறைய ஏர்ட்ராப்ஸ்ல சக்சஸ் கிடைச்சிருக்குது. நீங்க எந்த அளவுக்கு ஏர்ட்ராப்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, நீங்க ஏர்ட்ராப்ஸ்ல கலெக்ட் பண்ணிருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாவது சக்சஸ் கிடைச்சிருக்குதா, உங்களுக்கு அப்படி சக்சஸ் கிடைச்ச ஏர்ட்ராப் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு இதே மாதிரியான ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்கள், ஃப்ரீ ஏஐ ட்ரேடிங் போர்ட்ஸோட டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா இந்த நேம்ல இருக்கிற இந்த வெப்சைட் hbuconsultancy.com வெப்சைட்டுக்கு போய் அதுல இருக்கிற ஃப்ரீ கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா HBU தமிழ்ங்கிற டெலிகிராம் சேனல் உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் பெற்றுக்கொள்ளலாம். பாய்.